தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/4/2025 புதன்கிழமை, அனுசம் நட்சத்திரம், பின்னிரவு 4:11 வரை பிறகு கேட்டேன். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. ஆன்மீக பெருமானை வழிபட வேண்டும். வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும், வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே என்று பாடல் உண்டு. எனவே அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் ஆனைமுகனை வழிபட்டால் ஆனந்தம் பிறக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் 2-3 தினங்களுக்கு முன்னாலே நான் உங்களுக்கு சொன்னேன். எண் கணிதம் ஒரு பொன் கணிதம், வீட்டு எண், கடை எண், அதே மாதிரி பேங்குக்கு ஒரு அக்கௌண்ட், பேன் கார்டு இருக்கு, எல்லாமே நம்பர் மயமா இருக்கு. ஆதார் எண்ணிலிருந்து அத்தனையும் நம்பர் இருக்கு. தொலைபேசி எடுத்துக்கினா அவங்க நம்பர் என்னன்னு கேட்பாங்க, அலைபேசி கேட்டால் அவங்க நம்பர் என்னன்னு கேட்பாங்க. இப்படி இந்த எண்மயமாகவே இருக்கிறது. ஆகையினாலே இந்த உலகமே எண்கள் மயமாக இருப்பதனாலே எந்த எண்ணில் நம்ம பெயர் வச்சுக்கிட்டா நல்லது, எந்த எண் நம்முடைய தொழில் நிலையத்துக்கு பெயர் அமையணும்னு சொன்னேன். தொழில் நிலையத்தினுடைய பெயர்களை கூட ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஒரு தொழில் நிலையத்தில் மறக்க முடியுமான ஹோட்டலில் போட்டிருந்தாங்க, அருமையான வாக்கியம். அது மாதிரி உள்ளார்ந்த அர்த்தத்தோட போடக்கூடிய இடங்கள் நமக்கு இருக்கும். ஈரோட்டுக்கு போயிருந்த போது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஈரோட்டில் ஒரு கடியாரம் ரிப்பேர் பார்க்குற கடை. அது எப்படி போட்டிருக்காங்க, கடியாரம் ரிப்பேர் பார்க்கப்படும்னு எல்லாரும் போடுவாங்க. ஆனால் அவர் அப்படி போடலை. என்ன எழுதியிருந்தாரு, பொழுது பார்க்கும் கருவி பழுது பார்க்கும் இடம் அப்படின்னு போட்டிருந்தாரு. எவ்வளவு அற்புதமான வரி பாருங்க. அதே மாதிரி கடன் அன்பை முறிக்கும்ங்கிறது நீங்கள் எங்கேயும் பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்தாலுமே கடன் அன்பை முறிக்கும்னு போட்டிருப்பாங்க. ஒரு டீ கடையாக இருந்தாலும் சரி, எந்த கடையாக இருந்தாலும் கடன் அன்பை முறிக்கும், கடன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டுருவாங்க. பலசர கடையாக இருந்தாலும் சரி, பெரிய கடையில் இருந்தாலும் சரி, கடன் சொல்லாதீர்கள்னு போட்டிருப்பாங்க. இல்லை கடன் அன்பை முறிக்கும்னு. நான் இதே நினச்சிக்கிட்டு இருந்துட்டு காரைக்குடியில் கல்லூரி சாலையில் போய்கிட்டு இருக்கிற போது ஒரு இடத்துல பார்த்தேன், கடன் அன்பை வளர்க்கும்னு போட்டிருந்துச்சு. ஆகா, வித்தியாசமா இருக்கே, கடன் அன்பை முறிக்கும்னு கடன் அன்பை வளர்க்கும்னு இருக்கே. இது என்ன, இந்த கட்டடத்தில் என்னதான் இருக்கு தொழில் அப்படின்னு பார்க்க போனா அது ஒரு வட்டி கடை, ஃபைனான்ஸ். அங்கே கடன் வாங்கினா தானே அவங்களுக்கு அந்த அன்பு வளருது, இல்லை கடன் மூலமாக அன்பு வளருது. கடன் அன்பை வளர்க்கும்னு போட்டிருந்தாங்க. இப்படி யோசிச்செல்லாம் எழுதக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆனால் தொழில் நிலையத்துக்கு வைக்கக்கூடிய பெயர் இருக்கே, அதில் எந்த எழுத்து முதல் எழுத்தாக வரணுங்கிறதுல கவனம் ரொம்ப செலுத்தணும். ஏங்கிறது எல்லாருக்குமே ஒத்து வரும், கோபுர எழுத்துங்கிற. பிங்கிறது மலை எழுத்து, சிங்கிறது சி என்று ஒதுக்கப்படுகிற எழுத்தாக இருந்தாலும் சிலருக்கு அது யோகம் தருவதாக இருக்கும். அந்த அடிப்படையில் 23 பெயர் அமைந்தால் என்ன வருங்கிறத ஒரு பாடல் உங்களுக்கு சொன்னேன். 23 நிலை பெயர் அமைந்தால் ஈடுபடும் செயல் அனைத்தும் வெற்றியாகும், வருகின்ற உயர் பதவி தானாய் சேரும், வளர்ச்சிக்கு நட்பு பட்டம் வழிவகுக்கும்னு சொன்னேன். கடைசி 2 வரி உங்களுக்கு சொல்லலை, நேரமின்மை காரணமா. இப்ப சொல்றேன். உரியதொரு 5 எண் ஆதிக்கத்தில் 23னா 2, 3, 5, 2 வந்து சந்திரன், 3 குரு. உரியதொரு 5 எண் ஆதிக்கத்தில் உலகத்தில் நீங்கள் செய்யும் செயல் அனைத்தும் பெரியதொரு வெற்றி தரும். இந்த 5 செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். ஆனால் மதியும் குருவும் பேசுகின்ற ஜாதகத்தில் உச்சம் பெற்றால், நம்ம உங்க ஜாதகம் இருக்க சுய ஜாதகத்தில் சந்திரனும் நல்லா இருந்து குருவும் நல்லா இருந்தால் இந்த 23 ஒத்து வரும். இல்லாட்டி 23 ஒத்து வராது. எல்லாருக்குமே 23 வருதுன்னு நான் வச்சுக்கிறோம்னு வச்சுக்க கூடாது. இந்த 23 என்பது 2 வந்து சந்திரன், 3 வந்து குரு. அஸ்ட்ரோ நியூமராலஜி அடிப்படையில் வச்சுக்கோணும். அதாவது அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, ஜெம்மாலஜி, புரோனாலஜி, கிராஃபாலஜி அப்படியெல்லாம் நிறைய இதனுடைய வடிவங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் 23 பெயர் வைத்தால் உங்கள் ஜாதகத்திலும் இந்த கிரகம் நன்றாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம். யோகங்கள் வந்து சேர வேண்டுமானால் யோசித்து செயல்பட வேண்டும். உற்சாகம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும், விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் கூட பிரச்சனைகள் வீடு தேடி வரலாம். மிக 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 கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுக பெருமானுக்கு சிதற்காய் உடைத்துவிட்டு பணியை தொடங்கினால் பாதிப்புகள் ஓரளவு குறையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுடைய சிக்கல்கள் அகலும். லாபஸ்தானம் பலப்படுகிறது. புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலமாக கிடைக்கும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். குரு பார்க்க கோடியன்மை, குரு சேர்ந்தாலும் கோடி தோஷ நிவர்த்தி என்பதனாலே இன்றைக்கு நேற்று உங்களுக்கு நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறலாம்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும், ராசிநாதன் நீச்சம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகமாகவும் நீச்சபங்க ராஜயோகமாகவும் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாள். துணிச்சலோடு செயல்பட்டு தொல்லைகளை எல்லாம் அகற்றிக் கொள்வீர்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்க மகள விதத்திலே ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு வரப்போகிறது. இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். என்ன இருந்தாலும் துணிவு கொஞ்சம் குறையும். நீங்கள் யாரிடமும் பேசுகின்ற பொழுது கூட கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். ஏதாவது ஒன்றில்லாமல் ஒன்றை சொல்லி அதன் மூலமாக பிரச்சனைகள் விசுறுவும் எடுக்கலாம். நீங்கள் நன்மை என்று நினைத்து செய்யும் காரியங்கள் கூட உங்களுக்கு அது தீமையாக போய் முடியும். எனவே என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். இல்லமாக இருந்தாலும் சரி, அதே நேரம் அலுவலகமாக இருந்தாலும் சரி, மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். எனவே இன்று கவனத்தோடு செயல்படுவதே காரியங்களில் வெற்றி கிடைக்க வழிவகுக்கும். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. அஷ்டமத்திலும் ராகு இருக்கின்றார். எனவே பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து கூட அழைப்புகள் வரலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டாலும் சனி பேச்சுக்கு பின்னரே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சங்கடங்கள் தீர வேண்டுமானால் பொதுவாக அஷ்டமத்துக்கு சனி வருகின்ற பொழுது இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் இயற்கையிலேயே வருவது உண்டு. அந்த நேரங்களில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக இன்று இருக்க வேண்டும். 10 குரு இருப்பதனாலே உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களால் உங்களுக்கு ஒரு சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும். எனவே இன்று சங்கடகர சதுர்த்தியின் காரணமாக ஆன்மீக பெருமானை வழிபட்டால் தடைகள் அகலும். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது 7 ராகு. கேது ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த சிந்தனை வெற்றி பெறும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். தொகை கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, கடினமான வேலையை கூட சுலபமாக செய்து முடித்து உத்தியோகத்திலே மேலதிகாரிகளிடம் பாராட்டு வாங்கி விடுவீர்கள். உங்கள் திறமையை கண்டு மேலதிகாரிகளே வியப்பார்கள். குறுபார்வை இருப்பதனாலே உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையலாம். இன்று நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தமாகும் நாள். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அதிகாலையில் பணவரவு உண்டு என்றாலும் உடனுக்குடன் செலவாகிவிடும். கையில் பணம் தங்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துங்கள். உத்தியோகத்தில் வரும் மாற்றங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையாது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குருச்சந்திர யோகம் இருக்கிறது. சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறப்போகிறது. தொழில் தொடங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். நடக்கும் தொழில் நல்ல விதமாக நடந்தாலும் கிளைத்துறை தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்களை இயக்குவார்கள். அது மட்டுமல்ல, அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இன்று பொருளாதார நிலை உச்சத்தை அடையும் நல்ல நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு வாகன யோகத்தால் வளம் காணுகின்ற நாள். வாரிசுகளின் வாயிலாக உதிரி வருமானங்கள் வரலாம். படித்து முடித்து வேலை இல்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாக வருமானங்கள் வரலாம். 3லே சனி இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கு உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபம் தரலாம். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, குறுபார்வை இருக்கின்றது. எனவே உங்களுக்கு உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உதவியாக இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் ரோஷத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்திணைவார்கள். நிகழ்கால தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தியாகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இப்பொழுது தானாகவே வரலாம். முயற்சியிலும் கிடைக்காத சில செயல்கள் இன்று தானாகவே வந்து முடியும். 2ல் சனி இருப்பதனாலே கொடுத்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். எப்படியாவது கடைசி நேரத்திலாவது காப்பாற்றி விடுவீர்கள். 3லே சுக்கிரனும் புதனும் இருப்பதனாலே உடன்பிறப்புகளின் இல்லங்களிலே ஒரு சுபகாரியம் நிகழ்வதற்கான அறிகுறி தென்படும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சூரிய பலம் 3ல் இருப்பதால் அரசு வழியில் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஆதாயம் தரும் தகவல் அலைபேசி வழியாக அதிகாலையிலேயே வரலாம். 2லே ராகு இருப்பதனாலே பொருளாதார பிரச்சனை அகலும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் முழுமையாக அகலக்கூடிய விதத்திலே நல்ல சம்பவம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகிறது.
மீனராசி நேயர்களே, புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே வேற்று மனிதர்கள் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல் வரும். இன்றைக்கும் நீங்கள் செய்த முயற்சிகளில் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. சம்பளம் கூடுதலாக வரவில்லையே, வேறு நல்ல இடத்திற்கு செல்லலாமா, வேறு ஏதாவது அயல்நாட்டிலிருந்து நாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நமக்கு அழைப்புகள் வருமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று அதுபோன்ற அழைப்புகள் வரலாம். ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். சங்கடகர சதுர்த்தி இன்று என்பதனாலே ஆன்மீக பெருமானை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.